ஏஐயை வச்சு செய்கிற கஸ்டமர் சர்வீஸ் எஃபெக்டிவா? ஓகே, கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், லைக் ஒரு ப்ராடக்டையோ ஒரு விஷயத்தையோ நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு சொன்னால் வெப்சைட்டில் கீழே செட் போட்டுன்னு ஒன்று இருக்கும், இல்லாட்டி இமெயிலில் கண்டெக்ட் பண்ணுங்கன்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கால் எடுத்தால் கூட, லைக் இப்போ உதாரணத்துக்கு உங்களோட டெலிஃபோன் சர்வீஸுக்கு கால் எடுத்தால் இந்த விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும்னா முதலாம் நம்பர், இந்த விஷயம் தெரியும்னா ரெண்டாம் நம்பர்னு சொல்லி ஆட்டோமேட்டட் மெசேஜ்கள் வரும் தானே. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி அது நார்மலாக செஞ்சுட்டு, லைக் நீங்கள் எதுனான ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மனிதருக்கு தான் போகும். அவங்க உங்களுக்கு கால் பண்ணி ஓகே உங்களுக்கு இந்தந்த பிரச்சனை இருக்குது, அதை நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லி செஞ்சு தருவாங்க. ஓகே, ஆனால் இப்போ இந்த ஏஐட இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுக்கு பிறகு இந்த கஸ்டமர் சர்வீஸை என்ன பண்ணான்னு சொன்னால், இப்போ அதை ஏஐ பொட்டோண்ட ஹையர் பண்ணி அந்த ஏஐ பொட்டுக்கு அவங்களோட கம்பெனி சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸ், அவங்களோட ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், அவங்களோட சர்வீஸோட டீட்டெயில்ஸ், அதில் என்னென்ன பிரச்சனை இல்லாமல் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகள் என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஏஐக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஃபீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அந்த ஏஐயை ஒரு கஸ்டமர் ரீப்ரசன்டேட்டிவாக, கஸ்டமர் சர்வீஸ் ரீப்ரசன்டேட்டிவாக அதில் அவனோட வெப்சைட்லேயோ அவனோட எங்கன்னா போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் போய் மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் மெசேஜ் பண்ணுற விஷயத்தில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எடுத்து அப்படி இல்லாட்டி உங்களோட ஃபுல் மெசேஜையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இப்போ நீங்கள் ChatGPT வச்சுருப்பீங்கன்னா வழங்கும். இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை தரும், ரைட்? அதே மாதிரி நீங்கள் என்னென்ன மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அந்த கம்பெனியோட ப்ராடக்டோ சர்வீஸோட ரிலேட் பண்ணி அதுக்குரிய ஆன்சரை இப்போ கொடுத்துட்ருக்குது இந்த ஏஐ கஸ்டமர் சர்வீஸ் பொட்ஸுகள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது. நானும் 2-3 விஷயத்தை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, இன்னும் எங்களோட கம்பெனியில் அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஓகே, நாங்கள் இன்னும் மெனுவலாக அதை செஞ்சுட்டு இருக்கிற ஆக்களை வச்சு, பட் நிறைய கம்பெனிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்கள் சில வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் கீழே செட் பாட்டுன்னு இருக்கும், நீங்கள் மெசேஜ் பண்ண ரியல் ஆன்சர் வந்துட்டு இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ வாரண்டி இருக்குதா, ஸோ அந்த சர்வீஸ் நீங்கள் எவ்வளோ ஆளுத்து தருவீங்க, இதில் என்னென்ன ரீஃபண்ட் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன ஜென்ரல் கொஷின்ஸ் இருக்கக்குள்ள அக்யூரேட்டாக அந்த கம்பெனியில் இருக்கிற சர்வீஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக தந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு வகையில் பார்க்க போனால் கம்பெனிக்கும் பிஸ்னஸ் ஓனருக்கும் இது லாபம். ஏன்னு சொன்னால் அவங்க இது ஒரு ஆளை பர்சனலாக வச்சு அவங்களுக்கு மாதம் சேலரி கொடுத்து அவங்கள என்ன ஃபுல்லாக 24/7 வச்சு 24/7 வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வைக்கல. ஓகே, ஸோ 2 பேரை மாறி மாறி ஷிஃப்ட்டில் வைக்கணும். அடுத்து சாட்டர்டே சண்டேக்கு பேராக்கில் வைக்கணும். எப்படி ஒரு 3-4 பேரை ஒர்க்குக்கு வைக்கிற விடத்தை அவங்க 4 பேரையும் ஃபயர் பண்ணிவிட்டு இந்த ஒரு பொட்டை மட்டும் செஞ்சு வச்சு விட்டாங்கன்னு சொன்னால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. அதே எல்லாத்தையும் செஞ்சு கடைசி அவங்களுக்கு யாருனானே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னு சொன்னாலோ இல்லை ப்ராடக்ட்டை விற்கணும்னு சொல்லாமல் எல்லாமே அதே செஞ்சு வைக்கும். ஆனால் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அவர்கிட்ட ஆல்ரெடி வேலை செஞ்சிட்டு இருந்த ஆட்கள் 4 பேருக்கு வேலை போயிட்டு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி அடுத்த கட்டத்துக்கு போகிற இது எமர்ஜிங் டெக்னாலஜி சம்மந்தமான நாலேஜ் எடுக்காமல் உங்களோட ஃபெமிலியாக்கள் படிக்க சொல்கிறாங்க, இன்ஜினியரிங், டாக்டர், மெடிசின், இல்லாட்டி கவர்மெண்ட் ஜாப் செஞ்சால் தான் தொழில் இருக்குன்னு சொல்லி இன்னமும் அந்த பூமர் கதை ஆகிட்டு நீங்கள் என்ன தெரிவிங்கன்னு சொன்னால் பூமர்ஸோட கதையை கேட்டுட்டு நாளைக்கு உங்களோட தொழில் போக போகிறதும் ஷுவர். ஓகே, ஸோ என்ன ட்ரெண்டிங்னு பாருங்கள், கூகுள் ட்ரெண்ட்ஸ் சொல்லி ஃப்ரீ இது தான். நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்னு அடித்து அதில் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழில் அப்படி நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற படிப்பில் இருக்கிற அந்த தொழில் எல்லாத்தையும் போட்டு அது ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர் ட்ரெண்டு எந்த மாதிரி போயிட்டுருக்கீங்கன்னு பாருங்கள். அநேகமாக கிடையாது போயிட்டீங்க, இல்லாட்டி டவுன் ட்ரெண்டில் போயிட்டீங்க. ஏன்டா அதெல்லாம் இது இப்போ என்னென்னு சொன்னால் சிவில் இன்ஜினியரிங்லேயே நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. டிசைனை கொடுத்துட்டா ரோபோவே என்ன செய்யணும்னு சொன்னால் வீட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணுது. ஓகே, கான்க்ரீட்டை வச்சு ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுது, அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டானு. இல்லாட்டி என்ன எல்லாமே ப்ரீகாஸ்ட் பில்டிங் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 1 மந்த்துக்குள்ளே இல்லாட்டி 1 வீக் 2 வீக்ஸுக்குள்ளேயே பில்டிங் முடிக்கிற மாதிரியெல்லாம் டெக்னாலஜி வந்துட்டு. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி அந்த இதெல்லாம் நீங்கள் கூகுள் ட்ரெண்டில் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கீங்க, பூம் ஆகிட்டு இருக்கிற. ஸோ அதை மாதிரியான விஷயங்களுக்குள்ள உங்களோட நாலேஜில் வளர்த்து கொண்டு அதே மாதிரி விஷயங்களில் தொழில் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி உங்களோட நெக்ஸ்ட் கரியர் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ அக்கார்டிங் டு திஸ் கொஸ்டின் என்னை பொறுத்த வரைக்கும் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் ஆக்கள் செய்கிறத விட பொட் செய்கிறது எஃபெக்டிவாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் காலம் போகக்குள்ள இன்னும் பெட்டர் ஆகும். இப்போ மனிதர்களுக்கு ஈக்குவலாக செஞ்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் காலம் போகக்குள்ள மனிதரை விட பெட்டராக செய்ய ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் நிறைய பேருக்கு ஆப்பு அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு கஸ்டமர் ரீப்ரசன்டேட்டிவாக இருக்கோம்,
நம்ம நாளைக்கு தொழில் போகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, கஸ்டமர் ரீப்ரசன்டேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிற ஏஐ செட்பாட்கள் சம்மந்தமான நாலேஜில் வளர்த்துக்கொள்ளுங்க. வளர்த்திங்கன்னு சொன்னால் நாளைக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், யாரோ ஒரு கம்பெனி கஸ்டமர் ரீப்ரசன்டேட்டிவ் வேலையை விட்டு தூக்கிட்டு ஏஐ பொட்டனை கொண்டு வர போகிறேன்னு சொன்னால், அவர் தான் போய் டக்குன்னு எடுக்கலைன்னு சொன்னால் அவருக்கு நாலேஜ் இருக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னா உங்களை தான் ஆயிரம் ஓகே நீங்கள் வாங்க எங்களுக்கு இதை இந்த சிஸ்டம் எங்களுக்கு செஞ்சு தாங்க. அப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் சொல்லலாம், இதுக்கிட்ட மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் மாதம் இவ்வளோ பே பண்ணணும் எங்களுக்குன்னு சொல்லிங்கன்னா அவர் மாதம் உங்களுக்கு பே பண்ணிட்டு போய் அவர் வேலையை எடுத்து தூக்க. இப்போ யாருக்கு வேலை பண்ண, உங்களுக்கு வேலை போடல, இன்னொரு ஆளுக்கு வேலை போய்த்து நாலேஜ் எடுக்காத ஆளுக்கு உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு 10-20 கிளைண்ட்டை பிடிச்சி அவங்க எல்லாட்ட வந்து மாதம் பேமெண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இட்ஸ் குட் பிஸ்னஸ். ஓகே, ஸோ ஏஐ வாரத்தால் தொழில் போகுதுன்னு சொல்லி பூமர் மாதிரி கத்தாமல் அதை வச்சு நம்ம எப்படி அடுத்த ஆட்டத்துக்கு போகிறோங்கிறத நீங்கள் தீர்மானித்தீங்கன்னா ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின், HTC அந்த மாதிரியான நாலேஜில் எடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் உங்களோட நாலேஜில் வளர்த்து கொள்ளணும்னு சொன்னால் பயோல டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வெப்சைட் அட்ரஸ் போட்டிருக்கேன் www.hbuconsultancy.com. அது போனீங்க சொன்னால் மேலே எல்லா டீட்டெயில்ஸும் பெற்றுக்கொள்ளலாம். பாய்.